வணக்கம். என்னுடைய பேர் எஸ் ரகுநாதன் சுப்பையா. கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்க நகை தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறேன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, வருகின்ற அக்டோபர் 8ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், நாங்கள் கடந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி கோவைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தபோது நாங்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம். இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா சுமார் 1.5 லட்சம் பாரம்பரிய பொற்கொள்ளர் தங்க நகை தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயனளிக்கிற விதமா எங்களுக்கு ஒரு கோயம்புத்தூர் மெயினான இடத்துல எங்களுக்கு ஒரு தங்க தயாரிப்பு கூடம் ஒன்று கேட்டிருந்தோம். அன்னைக்கு நவம்பர் 5ஆம் தேதி கடந்த ஆண்டு வந்த முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக கெம்பட்டி காலனியில் உள்ள பட்டறைக்கு வந்து சாதாரண பொற்கொள்ளரின் பிரச்சனை கேட்டறிந்து உடனே அன்றைய தினமே ரூபாய் 126 கோடி மதிப்பில் கோவைக்கு தங்க நகை பூங்கா அறிவித்தார். மேலும் அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் கோவை குறிச்சி சிட்கோ மெயினான நம்ம சுந்தராபுரம் தாண்டி சிட்கோல 2.5 ஏக்கர் ஒதுக்கி இன்னைக்கு வரக்கூடிய புதன்கிழமை அக்டோபர் 8ஆம் தேதி அடிக்கல் நாட்டு விழா வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடக்குது. அதுல நாங்க எங்க சங்கத்தின் சார்பாகவும் எங்க பொற்கொள்ளர் சமுதாயத்தின் சார்பாகவும் நாங்க கலந்துக்கிறோம். கட்டுமான பணிகள் வரக்கூடிய புதன்கிழமை அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கி சுமார் 1.5 ஆண்டு காலத்துல முடிக்கிறதுக்கு அவங்க பேசி முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த தங்க நகை பூங்காங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பொற்கொள்ளருக்கு எடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதுக்காக நாங்க தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.